பாஜக பொருளாளர் திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். குஜராத்தில் இருக்கக்கூடிய மணிநகரில் இருக்கிறார். வணக்கம் திரு சரவணன். குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இந்த விபத்தில் உயிரிழந்ததா தகவல் வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பாஜக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? உங்களுடைய தகவல்கள் என்ன? வணக்கம், நான் சரவணன் பேசுறேன், கே சரவணன். ஸோ எஸ், ஃபைனல் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து இது எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் சிஎம் விஜய் ரூபானி அவரும் இதேமாரி இந்த விமான விதத்துல எக்ஸ்பயர் ஆகிக்கிறாருன்னு. ஸோ பிஜேபிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஜெம் பர்சனை குஜராத் லாஸ் பண்ணிக்குது. அதோட இதுதான் வருத்தங்கள் தான் இன்னைக்கு இதா இருக்குது. இப்ப இந்த செய்தியை கேட்டு குஜராத் சீஃப் மினிஸ்டர், கரண்ட் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல், குஜராத் ஹோம் மினிஸ்டர் ஹர்ஷ் சங்வி, இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு சூரத்ல இன்னைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு மாநாடு நரேந்திர மோடியோட 11 வருஷம் கொண்டாடுறதுக்கோசம் இன்னைக்கு ஒரு சூரத்ல ஒரு பெரிய மாநாடு வச்சிருந்தோம். அங்க அந்த மாநாடு இப்ப ஸ்டார்ட் ஆகும் போது இந்த செய்தி கேள்வி கேட்ட உடனே கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் ரிட்டர்ன் குஜராத் காந்தி நகருக்கு வந்து நிற்கிறாங்க. அது இல்லாத அமித்ஜி, நரேந்திர மோடிஜி 2 பேருமே அவங்களும் கிளம்பிட்டாங்க அகமதாபாத்துக்கு வரதுக்கோசம். ஓகே, இப்போ விஜய் ரூபானினுடைய அந்த அரசியல் அப்படின்றது குறிப்பாக குஜராத்தில் அவர் இந்த போராட்டங்கள்லாம் எதிர்கொண்டார். ஸோ அவருடைய அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் ரூபானிக்கு முன்னாடி நம்ம இப்போ கவர்னராக இருக்கிறாங்க ஆனந்திபென் பட்டேல், அதுக்கு முன்னாடி நரேந்திர பாய் இருந்தாரு. ஸோ விஜய் ரூபானி வந்து ஒன் ஆஃப் த ஜெம் பர்சன் சார். அவர் வந்து அவர் மேல ஒரு எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இஸ் அ நான் கரப்டட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் சோ ஃபார் ஃபார் குஜராத் ஆஃப்டர் நரேந்திர மோடிஜி. அவரோட வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கூட அவர் பேசிக்கலா அவர் வந்து ராஜ்கோட், ஆனா அவர் அகமதாபாத்துக்கு எந்த சிஎம்மா இருந்தாலும் குஜராத் காந்தி நகர்ல தான் வந்து உட்காந்து தான் கமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் டென்யூர்ல 5 இயர்ஸ்ல குஜராத் ரொம்ப டெவலப் ஆச்சு. அது இல்லாத வந்து வைப்ரண்ட் குஜராத் நிறைய இது மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அவர் பர்சனலா நரேந்திர மோடிஜி கூடயும் ரொம்ப கனெக்டடா இருந்தாரு. அதெல்லாம் அது அந்த டைம்ல நம்ம குஜராத் வந்து ஒரு வேற குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் மேட்ச் பண்ணாரு அவர். இப்போ கட்சியினருக்கு வந்து இன்டர்னலா துக்கம் அனுசரிக்கிற மாதிரியான உத்தரவுகள் வந்திருக்கா? இப்போ யாரெல்லாம் மேலிட தலைவர்கள் வர்றாங்க குஜராத்துக்கு? இப்ப சங்கடன் சொல்லுவோம் நம்ம பிஜேபியில. சங்கடன்ல இன்ஃபர்மேஷன் இப்பதான் மெசேஜ் இப்ப எங்க காந்தி நகர்ல தான் இருக்குது பிரதேஷ் காரியாலய் பிஜேபி கமலம் மெயின் ஆஃபீஸ். ஸோ அங்கேயும் மெசேஜ் வந்துக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 டேஸ்க்கு அந்த மௌன் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் அந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் இன்னும் வரல. ஆனா சோஃபார் பிஜேபியில இருக்கிற எல்லாருமே மேயர்ல இருந்து அகமதாபாத் மேயர், பிஜேபி பிரசிடென்ட், சிட்டி பிரசிடென்ட் பிரேரக் ஷா, அது இல்லாத வந்து நம்ம அகமதாபாத்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்ல இப்ப மூவ் ஆகிக்கிறாங்க, இப்பதான் போய்க்கிறாங்க எல்லாரும். நன்றி திரு சரவணன். இணைந்து என்ன நடந்தது குஜராத்தில், முன்னாள் முதலமைச்சர் உயிரிழந்த செய்தி, கட்சியில் அவருக்கான இரங்கல் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணீங்க. இணைந்ததற்கு நன்றி. குஜராத்தை நோக்கி உள்துறை அமைச்சர் விரைகிறார், பிரதமரும் வருவார் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிகிறது. ஏன்னா குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சரே இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அதே போல் 2020க்கு அப்புறம் இந்தியா சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான பயணிகள் விமான விபத்து இதுன்றது குறிப்பிடத்தக்கது. அப்போது 2020 கோவிடில் பல்வேறு வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இந்தியாவை சேர்ந்தவர்களை மீட்டு வரக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்ட விமானம் கேலிக்கட்டில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. அதில் ஒரு 18 பேர் உயிரிழந்தாங்க. விமானிகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தாங்க. எஞ்சியவர்கள் வந்து காயங்களோடு உயிர் தப்பினாங்க. ஆனால் இந்த விமான விபத்து சமீபத்திய விபத்துக்களை விட மிக கோரமான ஒன்றாக இருக்கிறது. இந்த விமானம் வந்து கிளம்பிய சில நொடிகளிலேயே அதனுடைய என்ஜினுடைய செயல்பாடு நின்று விமான விபத்துக்குள்ளானதாக முதல்கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 3 நிமிடத்துக்குள்ளே எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகிறது. ஏன்னா அதனால தான் 12 கிலோமீட்டர் மட்டுமே சென்று இந்த விமானம் அதற்குள்ள விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த விபத்தில் அங்கே அந்த கட்டிடங்களில் இருந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல மாணவர்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க. அவங்க அங்கே படித்து வந்த மாணவர்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.